என்ன செஞ்சிட போறீங்க? எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் தின்னுட்டா எல்லாமே முடிஞ்சு போகும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த இப்போ ஒரு புள்ள வந்துச்சு. அவ வந்து அந்த ஜல்லிக்கட்டில் வந்து அவ்வளோ தூரம் போராடியம்மா அந்த 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 ஒரு ஒரு கேமரா பட்டுச்சு. அதுதான். ஏன்னா அவளை விட அதிகம் போராடினவனு இருக்கான். ஆனால் அவள் மேலே கேமரா பட்டுச்சு. அதை எவ்வளோ நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு புத்தி இல்லாமல் என்னென்னமோ பண்ணி இப்போ ஓரம் போயிடுச்சு. இப்போ உடனே என்ன காரணம் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் வந்து காளை மாட்டை பற்றி பேசணுன்னு இவ ஜல்லிக்கட்டை அப்படியே கொண்டு வந்துட்டான். அந்த ஆள் ஜல்லிக்கட்டை பற்றியும் பேசலை, ஜல்லிக்கட்டு நடந்ததை பற்றியும் பேசலை, ஜல்லிக்கட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லலை. இவன்தும் அந்த ஆள் வந்து சப்போர்ட்டும் பண்ணா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டப்போ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை இவ பிடிச்சிக்கிட்டு விஜய் என்ன ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா, நீங்கள் எப்படி அதை அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படியே ஆரம்பித்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படியே வெளியே வரவ. உங்கள் ரசிகர்கள் இப்படி பேசினாலும் என்ன இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பனையூர் வீட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்கள் எப்படினாலும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க, நான் இங்கே வர்றேன் வா, எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. நீ பனையூர் வீட்டை விட்டே உன்னால் வெளியே வர முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சு விட்டான் இவங்க. நீ என்ன செஞ்ச? நீ கிட்னி திருடி இருக்க. கிட்னி திருடி இருக்க.